ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்டர் கே ராஜன் அடியார் ரிவரில் குதிச்சு சூசைட் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமாவில் எந்த பிரச்சனை வந்தாலும் ப்ரொடியூசராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், இவர் தான் முதல் ஆளாக போய் நிற்பார். திருட்டு விசிடி வரும்போது இவர் தான் வந்து பயங்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்காக வந்து போராடினாரு. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இவர் நல்லாவே தெரியும். அண்ட் இவர் சூசைட் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்க யாருனாலும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான, போல்டான பர்சன். நான் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக பேசுவார். 85 வயசில் அடியார் ரிவரில் குதிச்சு சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படி தான் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் போலீஸும் இந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு. பர்சனல் ரீசன்ஸாக இருக்குமா, ஃபேமிலி ரீசன்ஸாக இருக்குமா, இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்குமா, இல்லை ஏதாவது கடன் பிரச்சனையா, என்ன ரீசனுக்காக இவர் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கே ராஜனோட சொந்தக்காரங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கே ராஜனோட மகன் தான் வந்து எல்கேஜி படத்தோட டேரக்டர். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கே ராஜன் நிறைய படத்துக்கு ஃபைனான்ஸே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காரு. சடனாக ஏன் இந்த டிசிஷன் எடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இப்போ எல்லாருமே வந்து பதில் கேட்டுட்டு இருக்காங்க. கே ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1983 தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசராக தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார், டேரக்டராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களை நடிக்கவும் செஞ்சார். தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவரை ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் யூடியூப்லும் கூட பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா அவரோட இன்வால்மெண்ட் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் குறைஞ்சி தான் வந்துட்டு இருந்தது. அவரை நிறைய இடத்துல பார்க்க முடியறதில்ல. ஸோ அது வந்து ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ சடனாக அவர் இந்த மாதிரி பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவரை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சோகத்தை தான் கொடுத்துருக்கு.